தோமையாரையும் பாதுகாவலரே தாரும் விசுவாசம் எங்களுக்கே. தோமையாரையும் பாதுகாவலரே தாரும் விசுவாசம் எங்களுக்கே. நாளும் உமது வேத சாட்சியத்தை நாங்களும் கண்டு ஒழுகிடவே. நாளும் உமது வேத சாட்சியத்தை நாங்களும் கண்டு ஒழுகிடவே. தோமையாரையும் பாதுகாவலரே தாரும் விசுவாசம் எங்களுக்கே. தோமையாரையும் பாதுகாவலரே தாரும் விசுவாசம் எங்களுக்கே. மத்தேயு எழுதின நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வரை உள்ள வசனங்கள். 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கின்றது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறினார். இயேசு ஆண்டவரில் பிரியமானவர்களே, புனித தோமையாருடைய விழாவை சிறப்பாக கொண்டாட இந்த நவநாட்களை நாம் ஏறெடுத்திருக்கின்றோம். திருப்பலிகள், மறையுரைகள் என்று பல முயற்சிகளை செய்து புனித தோமையாரின் பரிந்துரையின் வழியாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்து வருகின்றோம். நம்முடைய முயற்சியை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். இன்றைய நாளிலே புனித தோமையாரும் அவருடைய நற்செய்தி பணியும் என்று சொல்லி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இதோ ஆண்டவருடைய கட்டளையை கடைபிடித்தவர்களாக சீடர்கள் பல இடங்களுக்கு சென்று நற்செய்தியை பறைசாற்றினார்கள். அதன்படியாக புனித தோமையார் நமது நாட்டிற்கு, இந்திய நாட்டிற்கு வந்து இதோ இயேசுவினுடைய அந்த நற்செய்தியை நம் அனைவருக்கும் அறிவிக்கும்படியாக கடவுளால் அனுப்பப்பட்டிருக்கின்றார். இதற்கு மாபெரும் வலிமையை அவர் பெற்றிருந்தார். இந்த வலிமை எங்கிருந்து வந்தது என்று பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இந்த வலிமையை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். எதற்காக இந்த வலிமை? இந்த மன வலிமை அனைவருக்கும் தேவைப்படுகின்றது. சிறப்பாக இந்த தோமையார் புனித தோமையாராக இருந்து இதோ இந்த நாட்டிலே பல மக்களுக்கு இயேசுவினுடைய நற்செய்தியை போதித்து இயேசுவினுடைய சீடர்களாக பலரை மாற்றி இருக்கின்றார். திருமுழுக்கு கொடுத்தார். இன்னுமாக பல இடங்களுக்கு சென்று பல புதுமைகளை செய்து வந்தார் என்று வரலாற்றிலே நாம் படிக்கின்றோம். இதற்கு அவருக்கு தேவைப்பட்டது கடவுளுடைய துணை, மன வலிமை. இதோ இன்றும் பல துன்பங்களை, துயரங்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த இக்கட்டான சூழ்நிலை, பெரும் தொற்று காலம், வியாபாரம் இல்லை, பொருளாதார முன்னேற்றம் இல்லை, நோயினால் அவதி, பல மனிதர்களை, நல்ல உறவுகளை நாம் இழந்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைப்பதற்கு இந்த மன வலிமை நமக்கு தேவைப்படுகின்றது. லூக்கா எழுதிய நற்செய்தியை நாம் படிக்கின்றோம். 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்திலே, தந்தை வாக்களித்த வல்லமையை உங்களுக்கு நான் கொடுக்கின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே நம்மை அழைத்த தெய்வம், நம்மை பராமரிக்கின்ற தெய்வம் நமக்கு மன வலிமையை கொடுத்திருக்கின்றார். புனித தோமையார் இந்த மன வலிமையை உணர்ந்து கொண்டார். இதோ எல்லாம் ஆண்டவரால் நடக்கும், நான் ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கின்றேன், இந்த பணியை செய்ய அவரால் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்று சொல்லி தன்னுடைய மனதிலே இருந்த அந்த வலிமையை, கடவுள் கொடுத்த அந்த வல்லமையை அவர் உணர்ந்து கொண்டார். எனவே நாமும் உணர்ந்து கொள்வோம். இதோ ஆண்டவர் எனக்கு மன வலிமையை கொடுத்திருக்கின்றார். ஞானஸ்தானத்தின் வழியாக, இறை வார்த்தையின் வழியாக, எல்லாவற்றுக்கும் மேலாக இதோ அவருடைய உடலிலும் இரத்தத்திலும் நாம் பங்கு கொண்டு அந்த மன வலிமையை உணர்ந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். எனவே இந்த நாட்களிலே புனித தோமையாரை நாம் பின்பற்றுவோம். அவருடைய பாதுகாப்பிற்காக, அவருடைய பரிந்துரை ஜெபத்திற்காக இதோ ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற இந்த மன வலிமையை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள தொடர்ந்து இந்த நாட்களிலே ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு என்றும் தங்கும்.
மறைபொருளானவனே, உன்னை மனங்களில் சிறை வைத்தோம். மறைபொருளானவனே, உன்னை மனங்களில் சிறை வைத்தோம். குறையுள்ள கோவிலிலே உன்னை கொண்டு நாம் குடி வைத்தோம். இறைவன் புகழ் பாட இங்கே இது எங்கள் பல கோடி. துறையெல்லாம் கடந்த நீ, உன் துணை ஒன்று நாம் தேடி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித தோமையாரின் பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் நடிமகிழ்ச்சிகரமான காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். Praise the Lord. 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 பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று புனித தோமையார் நாளின் 11வது நாளை நினைவு கூர்ந்து இந்த நாளிலே சிலுவைபுரத்தை சார்ந்த யோவான் அன்பியும் பேதுரு அன்பியும் பவுல் அன்பியத்தை சார்ந்த இறை மக்கள் மற்றும் எல்லா குடும்பங்களுடைய கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் இன்னும் இந்த திருப்பலியை கண்டு கொண்டிருக்கின்ற எல்லோருடைய கருத்து நிறைவேறும்படியாகவும் இந்த திருப்பலியானது கொடுக்கப்படுகின்றது. இன்றைய நாளிலே புனித தோமையாரும் நற்செய்தி பணியும் என்ற தலைப்பில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். புனித தோமையாருடைய நற்செய்தி பணியை எடுத்துக்கொண்டாலே புனித சின்னப்பருடைய பணியை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இருவரும் மிகப்பெரிய தலைவர்களாக இருந்து நற்செய்தி பணியை ஆற்றியவர்கள். புனித சின்னப்பர் மேற்கு மலையோரமாக மேற்கு பகுதியிலே பணியாற்றினார். புனித தோமையார் கிழக்கு பகுதி ஓரமாக பணியாற்றினார் என்று சொல்லலாம். இருவருமே மிக சிறப்பாக பணியாற்றிய காரணத்தினால் ஆண்டவர் இயேசுவை பற்றி ஏராளமான மக்கள் அறிந்து கொண்டார்கள். புனித தோமையாரை எடுத்துக்கொண்டோம் என்றால் மிகச் சிறந்த நற்செய்தியாளர், ஆணித்தரமாக எடுத்துச் சொல்லக்கூடியவர், எழுத்து துறையிலும் மிகச் சிறந்த வல்லமை மிக்கவராக அவர் இருந்தார். புனித தோமையார் தன்னுடைய பணியின் உச்சகட்டமாக இந்திய தேசத்துக்கு காலடி எடுத்து வைத்து இந்தியாவின் திருத்தூதர், இந்தியாவின் அப்போஸ்தலர் என்ற பெருமையை பெறுகின்ற அளவுக்கு மிகச்சிறந்த பணியை ஆற்றியவர்தான் நம் பாதுகாவலர் புனித தோமையார். இந்த நமது பாதுகாவலருடைய நற்செய்தி பணியை நினைத்து பார்க்கையிலே நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்கோ பிறந்து வளர்ந்த புனித தோமையார் நமது மண்ணிற்கு வந்து மிகச் சிறப்பான விதத்திலே பணியாற்றி இருக்கின்றார். இந்த மண்ணிலேயே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வருகின்ற நீங்களும் நானும் எந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசுவை எல்லோருக்கும் அறிவிக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்த்து நற்செய்தி பணியில் என்னுடைய பங்கு என்ன என்ற ஒரு கேள்வியை கேட்டு நாமும் புனித தோமையாரை பின்பற்றி வாழ தேவையான வரங்களை தரும்படியாக இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். நம் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஏற்று மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவிலா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இறைவா, உம்மையை நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீரா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பணிப்பெண்ணின் மகன். என் மகன் ஈசாக்குடன் பங்காளியாய் இருக்கக்கூடாது. தொடக்க நூலிலிருந்து வாசகம். 21ஆம் அதிகாரம் 5 மற்றும் 8 முதல் 20 முடிய. ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்த பொழுது அவருடைய வயதோ 100. அந்த குழந்தை வளர்ந்து பால் குடியும் மறந்தது. அப்படி பால் குடியிருப்பதை நிறுத்திய நாளன்று ஆபிரகாம் பெரியதொரு விருந்து எடுத்தார். பின்னர் எகிப்தியாளான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்றெடுத்த மகன் சிரித்து விளையாடுவதை சாரா கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த பணிப்பெண்ணையும் அவள் மகனையும் துரத்திவிடும். ஏனென்றால் பணிப்பெண்ணின் மகன் என் மகன் ஈசாக்குடன் பங்காளியாய் இருக்கக்கூடாது என்றார். தம் மகனுக்கு எதிரான இவ்வார்த்தை ஆபிரகாமுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. அப்போது கடவுள் ஆபிரகாமை நோக்கி, பையனையும் பணிப்பெண்ணையும் குறித்து வேதனைப்படாதே. சாரா உனக்கு சொல்வதையெல்லாம் அப்படியே செய். ஏனெனில் ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும். உன் பணிப்பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருப்பதால் அவனிடமிருந்தும் இனம் ஒன்று தோன்றச் செய்வேன் என்றார். எனவே ஆபிரகாம் காலையில் எழுந்து அப்பத்தையும் தோற்பை நிறைய தண்ணீரையும் எடுத்து ஆகாரிடம் கொடுத்தார். அவற்றை அவள் தோள் மேல் வைத்து குழந்தையையும் அவளுடன் அனுப்பி வைத்தார். அவளும் புறப்பட்டு போய் பெயேர்செபா என்னும் பாலைநிலத்தில் அலைந்து திரிந்தார். தோற்பையில் இருந்த தண்ணீர் தீர்ந்தபின் அவள் புதர் ஒன்றின் அடியில் குழந்தையை கிடத்தினாள். பின்பு அவள் முன்புறம் சென்று அம்பு ஏறி தூரத்தளவில் உட்கார்ந்து குழந்தை சாவதை பார்க்க சகியே என்று கூறி முன்பிருந்து கொண்டே ஊக்குரலிட்டு அழுதார். அப்பொழுது கடவுள் பையனின் அழுகுரலை கேட்டார்.
ஆண்டவரின் தூதர் வானத்தினின்று ஆகாரை கூப்பிட்டு, ஆகா, உனக்கு நிகழ்ந்தது என்ன? அஞ்சாதே, ஏனெனில் கிடத்தி இருக்கிற இடத்தினின்று பையனின் அழுகுரலை கடவுள் கேட்டருளினார். நீ எழுந்து பையனை தூக்கிவிடு, அவனை உன் கையில் பிடித்துக்கொள், ஏனெனில் அவனிடமிருந்து பெரிய இனம் ஒன்று தோன்றச் செய்வேன் என்றார். அப்பொழுது கடவுள் அவள் கண்களை திறந்துவிட அவள் நீருள்ள கிணற்றை கண்டாள். அவள் அங்கு சென்று தோற்பையை நீரால் நிரப்பி பையனுக்கு குடிக்க கொடுத்தார். கடவுளும் பையனோடு இருந்தார். அவன் வளர்ந்து பாலை நிலத்தில் குடியிருந்தான். அம்பு எய்வதில் வல்லவனானான். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான், இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடி நின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ் நின்று காத்திடுவார். பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான், இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரின் தூயோரை அவருக்கு அஞ்சுங்கள், அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராது. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான், இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். வாரே பிள்ளைகளே, நான் சொல்வதை கேளு. ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி உங்களுக்கு கற்பிப்பேன். வாழ்க்கையில் இன்பம் காண விருப்பமா? வாழ்வின் வளத்தை தூய்க்குமாறு நெடுநாள் வாழ நாட்டமா? பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான், இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். வாழ்த்தொழி. தம் படைப்புகளுள் நாம் முதல் கன்னிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையா நம்மை என்றெடுக்க அவர் விரும்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமாவோடும் இருப்பாராக. எழுதி தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 8 இறை வசனங்கள் 28 முதல் 34 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவின் மறுகரையை அடைந்து கதரேனர் வாழ்ந்த பகுதிக்கு வந்தபோது பேய் பிடித்த இருவர் கல்லறையிலிருந்து வெளியேறி அவருக்கு எதிரே வந்து கொண்டிருந்தனர். அவ்வழியே யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள், இறைமகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? குறித்த காலம் வரும் முன்னே எங்களை வதைக்கவா இங்கு வந்தீர் என்று கத்தினார்கள். அவரிடமிருந்து சற்று தொலைவில் பன்றிகள் பெரும் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. பேய்கள் அவரிடம், நீர் எங்களை ஓட்டுவதாக இருந்தால்
அப்பன்றி கூட்டத்திற்குள் எங்களை அனுப்பும் என்று வேண்டின. அவர் அவற்றிடம் போங்கள் என்றார். அவை வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. உடனே அக்கூட்டம் முழுவதும் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து நீரில் வீழ்ந்து மடிந்தது. பன்றிகளை மேய்த்துக் கொண்டிருந்தவர்கள் ஓடிப்போனார்கள். அவர்கள் நகருக்குள் சென்று பேய் பிடித்தவர்களை பற்றிய செய்தியையும் நடந்த அனைத்தையுமே அறிவித்தார்கள். உடனே நகரினர் அனைவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் பகுதியை விட்டு அகலுமாறு வேண்டிக் கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படியாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பொழுது ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, எங்களை மூடு புறவாக்கும் இந்த புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயவராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீரா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என்று உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதா. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர்.
ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வைமாறுவனவாக அவர் பாடுபடவளும் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை அருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் ஒரு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். எனக்காக பிறந்து எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்த என் இயேசுவே, எனக்காக பிறந்து எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்த என் இயேசுவே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். சிறப்பாக இன்று யார் யாருக்காக ஒப்புப்படுத்தி ஜெபிக்கின்றோமோ அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை மன்றாடுகிறோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலரான புனித தோமையார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. தோமையாருடைய நற்செய்தி பணியினால் இந்திய மக்களாகிய நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசுவை அறிந்திருக்கின்றோம். நாமும் அவரை பின்பற்றி நற்செய்தி பணியை ஆற்றி இயேசுவை எல்லோருக்கும் தர தேவையான வரத்தை தரும்படியாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறின் இந்த திருவிருந்துக்கு அழைத்து பெற்ற நீங்களும் நானும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவத் தலைவர் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமை அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தி புனித தோமையார் நமது தேசத்திலே காலடி எடுத்து வைத்து எல்லோருக்கும் அறிவித்ததை போன்று நாமும் அறிவிக்கின்ற பொழுது கடவுள் நம்மை பல மடங்கு நேசிக்கின்றார். பல வேளைகளிலே ஆண்டவர் ஒருவர் மட்டும் நம்மை நேசிக்கின்ற ஒரு தேவனாக இருக்கின்றார் என்பதை உணர்ந்து, நீர் ஒருவர் மட்டும் இயேசுவே என்னை விட்டு நீங்காதிருப்பது ஏனோ, தெய்வீக அன்பால் தானோ என்று பாடி ஆண்டவர் நன்றி செலுத்தி நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம்.
அன்பால் தெய்வீக அன்பால் ஒருவர் மட்டும் இயேசுவே என்னை விட்டு நீங்காதிருப்பது ஏனோ தெய்வீக அன்பால் தானோ தெய்வீக அன்பால் தானோ என்னை பாடி மகிழ்வித்த புள்ளினங்கள் தங்கள் கூடுகள் தேடி பறந்த பின்னும் என்னை பாடி மகிழ்வித்த புல்லினங்கள் தங்கள் கூடுகள் தேடி பறந்த பின்னும் நான் வாழ்ந்த காலத்து நண்பரெல்லாம் நான் தாழ்ந்த காலத்தில் பிரிந்த பின் நீ ஒருவர் மட்டும் இயேசுவே என்னை விட்டு நீங்காதிருப்பது ஏனோ தெய்வீக அன்பால் தானோ தெய்வீக அன்பால் தானோ நீர் ஒருவர் மட்டும் இயேசுவே என்னை விட்டு நீங்காதிருப்பது ஏனோ தெய்வீக அன்பால் தானோ தெய்வீக அன்பால் தானோ தெய்வீக அன்பால் தானோ. நன்றி இயேசுவே. நீர் ஒருவர் மட்டும் இயேசுவே என்னை விட்டு எப்போதும் நீங்குவதே இல்லை. நான் வாழ்ந்த காலத்திலே நன்கு வாழ்ந்தபோது என்னோடு இருந்தவர்கள் நான் தாழ்ந்து போகின்ற வேளையிலே என்னை விட்டு சென்று விடுகின்ற சூழ்நிலைகள் ஏற்படுகின்றது ஆண்டவரே. ஆனால் நீர் ஒருவர் மட்டும் எல்லா சூழ்நிலையிலும் என்னோடு இருந்து என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. உமது அன்பை பொழிந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மிடமிருந்து நான் பெறுகின்ற அன்பை தொடர்கின்ற காலத்திலே எல்லோருக்கும் அறிவிக்கின்ற பிள்ளையாக வாழ வரம் தாரும் ஆண்டவரே. நற்செய்தி அறிவிப்பது என்னுடைய கடமை. அதை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ கேடு என்று புனித சின்னப்பர் சொல்லி இருக்கின்றார். அவரை போன்றே எங்களுடைய பாதுகாவலான புனித தோமையாரும் பல இடங்களுக்கு ஏன் எங்களுடைய இடங்களுக்கு வந்து எல்லா சூழ்நிலைகளுக்கும் மத்தியிலும் எல்லா வேதனைகளுக்கும் மத்தியிலும் எல்லா தடைகளுக்கும் மத்தியிலும் நற்செய்தியை ஆர்வத்தோடு அறிவித்திருக்கின்றார். அவர் செய்த காரியத்தின் விளைவாக இன்று நாங்கள் உம்மை முழுமையாக அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அறிந்த இயேசுவை, நாங்கள் அறிந்த அனுபவித்த உமது அன்பை எல்லோரும் அறிந்து கொள்ள அனுபவிக்க நாங்கள் நல்ல ஒரு கருவியாக வாழ வரம் தாரும் ஆண்டவரே. தொடர்கின்ற காலத்திலே நாங்களும் அறியாத மக்களுக்கு எங்கள் ஆண்டவர் இயேசுவின் அருமை பெருமையை எடுத்துரைத்து அதன் வழியாக சிறந்த நற்செய்தி அறிவிக்கின்ற மக்களாக தொடர்ந்து வாழ வரம் தருகிறார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
பரிசுத்த நற்கருணைக்கு மத்திய ஆராதனை எத்திசையும்